நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க கோச்சை மாற்ற போகிறாங்களா, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தொடருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கிரிக்பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறது. அதை தாண்டி சிஎஸ்கேயில் எனக்கு தெரிஞ்ச சில சோர்ஸஸோடு பேசும்போது கிடைத்த ஒரு செய்தி, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கண்டினியூ பண்ண போகிறாரு, பட் எந்த ரோலில் எந்த கெப்பாசிட்டியில் கண்டினியூ பண்ண போகிறாரு அதுதான் இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பொட்டென்ஷியலி அவர் ஒரு டிரெக்டர் ஆஃப் கிரிக்கெட்டாக மாறலாமா, அப்படி இருக்கும் பட்சத்தில் வேறு ஒருத்தர் கோச்சாக வருவார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இன்னும் டிசைட் பண்ணலை சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹவெவர் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் ரிவ்யூவுக்கு உள்ளாகும். இப்போதைக்கு மேஜர் லீக் கிரிக்கெட்டில் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்காக சிஎஸ்கேவோட டாப் பிராஸ் அங்கே கூடிய வண்ணம் இருக்காங்க. அங்கேயுமே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் கோச்சாகவும் இருக்கார். ஸோ பொட்டென்ஷியலி எம்எல்சிக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வாட் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் இந்த ஐபிஎல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ஆல் தேட். ஸோ நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது இன்னொருத்தரோட பொசிஷனை பற்றி. அவர் தான் ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியாவை வாங்கிறதுல ஆப்வியஸாக நிறைய டீம்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஒரு டீம் ஒரு முக்கியமான ஸ்டார் பிளேயர், யாராவது ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர் வாங்கணும், மேபி அஸ் அ கேப்டன்சி கேண்டிடேட் கூட அப்படின்னு நினச்சி ட்ரேடில் ஒரு பெரிய வலையை விரிச்சுக்கிட்டு காத்துட்ருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இன்ஃபேக்ட் ரிஷப் பந்த் மேலே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அவர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போக தேர்ந்தெடுத்தார். அகெயின் சௌரவ் காங்குலி போன்றவர்களோட இன்டர்வென்ஷனும் அதில் ஒரு பெரிய பங்கு வகிச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் ஆல்சோ பார்த் ஜிந்தல் எல்லாரோட பர்சுவேஷன் நிச்சயமாக இருக்குது. யுவராஜ் சிங் அஃப்கோர்ஸ் அவரோட ஒரு பங்களிப்பும் பெருசாக இருந்தது. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எப்படியுமே தேர் ஆல்சோ லுக்கிங் அஹெட். அண்ட் ஒரு செம்ம கம்பேக்காக இருந்தாலும் இந்த சீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெரிய செட்பேக் அப்புறம் அவங்களும் ஒரு புது கேப்டன் பொட்டென்ஷியலி வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா அஜிங்கே ரஹானே அகெயின் ஆன் த ராங் சைட் ஆஃப் த 30s, வேறு ஒரு பிளேயர், அதுவும் ஒரு கன் ஆல்ரவுண்டர் கிடச்சா அது செய்யலாமா அப்படின்னு. அண்ட் ஒரு தியரி என்னவாக இருந்ததுன்னா, கேமரான் கிரீன் மற்றும் ஹார்திக் பாண்டியா இடையில் ஒரு ட்ரேட், மும்பை மற்றும் கேகேஆர் இடையிலான ட்ரேட் அப்படின்னு. பட் அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா கேமரான் கிரீன் நெக்ஸ்ட் இயர் ஆஷஸ் அவங்களோட அவைலபிலிட்டி இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஒரு கேஷ் ஒன்லி டீலில் ஹார்திக் பாண்டியாவுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபீலர்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கசிஞ்சு வருது. ஸோ அதில் எவ்வளோ தூரம் முகாந்திரம் இருக்குது, எவ்வளோ தூரம் க்ரெடிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கிரிக்கெட் வேர்ல்டுலேருந்து வர நியூஸ் அப்டேட்ஸ் அனாலிசிஸ் எல்லாத்தையும் பார்த்து மகிழணும்னா மறக்காமல் என்னோடய சேனல் கெத்திஸ்ட் கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். GETHIST கிரியேட்டிவ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள்.